பிரபல பாடகரான சினேகன் அவர்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய வீட்டு பெண்மணி வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் அது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. சினேகன் ஐயா எப்போதுமே எங்களை பார்த்தீங்கன்னா வாங்கம்மா போங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. மரியாதை குறைவாக ஐயாவோ இல்லை அம்மாவோ எங்களை எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. மரியாதை ஒரு துளி கூட அவங்க கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பாங்க. எல்லோருமே ரொம்ப பாசமாக நடத்திக்குவாங்க. தன்னுடைய குழந்தை பிறந்தப்போ கூட அவர் ரொம்பவே கொண்டாடி தீர்த்துட்டாரு. எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, அதே போல் இந்த மாதம் ஆடைகள் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு எங்களை ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நின்னோன்னா இல்லைங்காமல் செய்வார். அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நான் ஹெல்ப் பண்ணுறதை கூட வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனமுடையவர் அப்படின்னு சொல்லி சினேகன் அவர்களை பற்றி ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தாங்க அந்த பெண்மை. இதை கேட்கும்போது சினேகன் அவர்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. நல்ல மனிதர் அப்படின்னு இப்போ இதை கேள்விப்பட்டதுலேருந்து இன்னுமே அவருடைய ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய பாடல் வரிகளால் அனைவரையுமே கவர்ந்தவர் தான் நடிகர் சினேகன் அவர்கள். மேலும் இப்போ வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அம்மா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நடிகை ஃபரீனா அவர்கள் குக் வித் கோமாளிக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்தால் நீங்கள் நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு, ஐயோ ஒரு தடவை போய் நான் பட்டதெல்லாம் போதும், இனிமேல் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஏன்னா நிறைய பேர் குக் வித் கோமாளி அப்படின்னாலே தனக்கு வாய்ப்பு வருதுன்னா அதில் போய் தான் பங்கேற்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஃபரீனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் வித்தியாசமானதாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல், என்னடா இது இவங்க ஆளை விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி சொல்கிறாங்களேன்னு நினச்சி வந்துட்டு இருக்காங்களா. நீங்கள் குக்கா நடிப்பீங்களா இல்லை கோமாளியாக நடிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தான் ஃபரீனா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆக மொத்தத்தில் தனக்கு வாய்ப்பு வந்தால் கூட அவங்க நான் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.